நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வெயில் காலம் எடுத்துட்டாலே நம்ம மாடி தோட்டம் பண்ணுறவங்களுக்கு நீர்ப்பாசனம் பண்ணுறதுக்கும் பூச்சி விரட்டிகள் தெளிக்கிறதுக்கும் பயிர்வகைகள் தெளிக்கிறதுக்குமே நிறைய நேரம் தேவைப்படும். நம்ம மாடி தோட்டத்தில் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிற மாதிரி செஞ்சுருக்கேன். அது ஒவ்வொரு சிஸ்டம் பண்ணும்போதும் அதை ஒவ்வொரு வீடியோவாக நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் மாடி தோட்டத்தில் இருக்க மாதிரி சிஸ்டத்தை எங்கள் மாடி தோட்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னால் ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் இந்த மாதிரி ட்ரிப் சிஸ்டத்தை பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்றதால இதையும் ஒரு டிஐஒய் கிட்டாக நம்ம உருவாக்கினா என்ன அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா HYO ஃபார்ம்ஸ்ட்டை பேசியிருந்தேன். இந்த மாதிரி நம்ம எப்படி ஸ்டாண்டர்ட் ரேலியெல்லாம் ஒரு டிஐஒய் கிட்டாக உருவாக்கியிருக்கோமோ அந்த மாதிரி உருவாக்கி கொடுத்தா அவங்களே ஈஸியாக அசம்பிள் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் சரி ஓகே நீங்கள் டைமென்ஷன்லாம் கொடுங்க, என்னென்ன பார்ட் யூஸ் பண்ணுறீங்கன்றது சொல்லுங்கள், நம்ம அதே மாதிரி தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க HYO ஃபார்ம்ஸ்லேருந்து ஒரு கிட்டை ரெடி பண்ணி இப்போ நமக்கு அனுப்பியிருக்காங்க. நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்கேன். ஆனால் அந்த எல்லா டெக்னாலஜியுமே எல்லாருக்குமே தேவையா அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவைப்படாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் தேவைப்படும். அதனால் இருக்கிற எல்லா சிஸ்டத்தையும் மினிமைஸ் பண்ணி நார்மலாக நீங்கள் டேங்க்லேருந்து வர தண்ணியை அப்படியே நீங்கள் நீர்ப்பாசனம் பண்ணலாம். ஆனால் அதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அதே நீங்கள் மோட்டார் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் வேகமாக நீர்ப்பாசனம் பண்ண முடியும். அந்த மோட்டார்லேயே நம்ம ஒரு ட்ரிப் இரிகேஷனும் பண்ண முடியும். அந்த ட்ரிப் இரிகேஷன் பண்ணும்போது அதே ட்ரிப் இரிகேஷனை நம்ம ஒரு வைஃபை சிஸ்டமோ அல்லது ஒரு மேனுவல் டைமரோ வச்சு அதை நம்ம வெளியூர் போகிற நேரங்களில் நம்ம ஊரில் இல்லாத நேரத்துலையும் அந்த ட்ரிப் மூலமாக செடிகளுக்கு தண்ணி போகிற மாதிரி பண்ண முடியும். அடுத்ததாக வெஞ்சுரி சிஸ்டத்தை ஆட் பண்ணோம்னா வெஞ்சுரி சிஸ்டம் மூலமாக நம்ம தேவையான திரவ உரங்களை செடிகளுக்கு இங்கேருந்தே தண்ணியில் கலந்து கொடுக்க முடியும். அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா நம்ம செடிகளுக்கு பூச்சி விரட்டிகள் தெளிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்ப்ரேயராகவும் பயன்படுத்த முடியும். இந்த மாதிரி ஒரு ஆல் பர்பஸாக உபயோகப்படுற மாதிரி ஒரு HFC மோட்டாரை வச்சு ஒரு கிட்டை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கிட்டில் என்னென்ன பொருட்கள்லாம் பயன்படுத்தியிருக்கோம், அது எதுக்காக பயன்படுத்தியிருக்கோம், அது எப்படி நமக்கு பயன்படுது அப்படின்றத நான் விளக்கமாக சொல்கிறேன். இந்த பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு பக்கத்தில் கிடச்சதுன்னா தாராளமாக வாங்கி நீங்களே இந்த கிட்டை உருவாக்க முடியும். அப்படி இல்லை உங்களுக்கு இந்த பொருள்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா HYO ஃபார்ம்ஸில் இந்த பொருட்கள்லாம் வாங்கி அவங்களே இந்த கிட்டை உருவாக்கி ரெடிமேடாக உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸில் சென்ட் பண்ணுவாங்க. இந்த பாக்ஸ் சென்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி ஈஸியாக உங்கள் தோட்டத்துக்கு தேவையானதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அன்பாக்சிங் பண்ணிட்டு இதில் என்னென்ன பொருட்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க, இதில் என்னென்ன பொருட்கள்லாம் எதுக்கெல்லாம் பயன்படுது, அதை எப்படிலாம் நம்ம அசம்பிள் பண்ணுறது, எப்படிலாம் பயன்படுத்துறதுன்றதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சரி, இந்த கிட்டை இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்லாம் எடுத்து தனியாக வைக்கிறேன். இப்போ அந்த மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ண போனோம்னா டைம் ரொம்ப அதிகமாகும். அதனால் டேரெக்டாக அன்பாக்சிங் பண்ணி முடிச்சுட்டு மெட்டீரியலை எடுத்துகிட்டு போய் நம்ம அசம்பிள் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொன்றை பற்றியும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மெட்டீரியல்லாம் எடுத்து ஓரம் வச்சாச்சு. இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா மோட்டார் எடுத்து நம்ம முதல்ல அசம்பிள் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 பார்ட்டாக இருக்குது. இந்த 4 பார்ட்டாக ஏன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மோட்டார் மட்டும் தேவைப்படும், ஒரு சிலருக்கு வெஞ்சுரி சிஸ்டமும் ஃபில்டர் மட்டும் தேவைப்படும், இன்னும் ஒரு சிலருக்கு இந்த வால்வ் எல்லாமே தேவைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை 4 பாகமாக பிரிச்சிருக்கோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பொருள் இருக்குது, எங்களுக்கு பார்த்தாலே தலை சுற்றுது. இது எல்லாமே நாங்கள் எப்படி ஈஸியாக அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப குயிக்காகவே நம்ம இதை அசம்பிள் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு அசம்பிள் பண்ணி காமிக்கிறேன் வாங்க. சரி, இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வைஃபை டைமர் எடுத்துருக்கேன். இந்த டைமர் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்துடலாம். ஜஸ்ட் இந்த டைமர் பார்த்தீங்கன்னா ப்ளக் டைப் தான். இந்த மாதிரி வைஃபை டைமர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய மாடல் கிடைக்குது. ஒவ்வொரு மாடலுக்குமே பார்த்தீங்கன்னா நான் நெட்டில் போனாலே அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ கிடைக்கும். நம்ம சேனல்லையும் இந்த வைஃபை டைமர் எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி வீடியோக்கள் போட்டிருக்கேன், அதை பார்த்துருக்கலாம். ஏன்னா இதை இன்ஸ்டால் பண்ணுறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தேன்னா நமக்கு நிறைய டைம் எடுக்கும். அதனால் இதை எப்படி இங்கே யூஸ் பண்ணுறேன்றது மட்டும் சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த டேப்போ டைமர் பற்றி தனியாக வீடியோ வேணாலும் நான் தனியாக கொடுக்குறேன். ஜஸ்ட் இதை எடுத்து நம்ம ப்ளக் டைப் தான் நார்மலாக ஒரு சாக்கெட்டில் இன்ஸ்டால் பண்ணோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா 16 ஆம்ஸ் சாக்கெட். நம்ம அந்த மிக்ஸி கிரைண்டர்லாம் பயன்படுத்தலாம், அது மாதிரி பெரிய ப்ளக் இருக்கிறதுல மட்டும் தான் பயன்படுத்த முடியும். இது 5 ஆம்ஸ் ப்ளக், இது 16 ஆம்ஸ் ப்ளக். நான் இப்போ பார்த்தீங்கன்னா 16 ஆம்ஸ் ப்ளக்கில் தான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணிட்டோம்னா இது பார்த்தீங்கன்னா இந்த டேப்போ ஆப் மூலமாக ஆன் ஆகும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னோட மொபைல் ஆப்பில் நான் எப்படி ஆன் ஆகுதுன்றது காமிக்கிறேன். ப்ளூ கலரில் இருக்குங்களா, இப்போ ஆனில் இருக்குன்னு அர்த்தம். மறுபடியும் அதே இடத்த டச் பண்ணோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் வந்துருக்கு, இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ இதை ஆன் பண்ணோம்னா உடனே மொபைலில் ப்ளூ லைட் எரியும், அதே மாதிரி இந்த சாக்கெட்டில் க்ரீன் லைட் எரியும். மறுபடியும் ஆஃப் பண்ணோம்னா இது மொபைலில் ஒயிட்டாக மாறிடும், இந்த ப்ளக்கில் லைட் ஆஃப் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப். இதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மொபைலில் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் இல்லாத நேரத்தில் சைடில் ஒரு பட்டன் இருக்கும், அந்த சைடில் இருக்க பட்டனை அழுத்தியும் நீங்கள் ஈஸியாக ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இதை போய் நம்ம ஷெடியூல் பண்ணிக்க முடியும். இப்போது உள்ள அப்ளிகேஷனில் போயிட்டு நம்ம எவ்ரிடே எந்தெந்த நேரத்துக்கு எவ்வளோ நேரம் இதை யூஸ் பண்ணணும், எவ்வளோ நேரத்துக்கு மோட்டர் ஆன் ஆகணும், ஆஃப் ஆகணும், எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஷெடியூல் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷன்லேயே போனால் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள், தனியாக வீடியோ பதிவு பண்ணுறேன்.
அடுத்தா இந்த மோட்டாரும் சொலினாய்டு வால்வும் ஒன்றாவே ஒயரிங் பண்ணியிருக்கோம். பேசிக் மாடல் அப்படிங்கிறதால சிங்கிள் டைமர் தான் பயன்படுத்த போகிறோம். அதனால் இந்த மோட்டாரையும் சொலினாய்டு வால்வையும் ஒன்றாவே கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மோட்டார் எடுத்து இங்கே வச்சுருக்கோம். நம்ம ஜஸ்ட் வந்து இப்போது இந்த டேங்க்லேருந்து இதில் சப்ளை கொடுக்க போகிறோம். இதை வந்து நீங்கள் டேங்க்லேருந்து சப்ளை கொடுக்கும்போது நம்ம மோட்டார் ரன் ஆகி முடிச்சுட்டு மறுபடியும் மோட்டார் ஆஃப் ஆனாலும் அந்த மோட்டர் வழியாக தண்ணி போயிட்டே தான் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொலினாய்டு வால்வு கொடுத்து இதை ஆஃப் பண்ணுறோம். ஒருவேளை நீங்கள் டேங்க் மேலே இருக்குது, மோட்டார் கீழே வைக்கிறீங்கன்னா மட்டும் இந்த சொலினாய்டு வால்வு தேவைப்படும். அப்படி இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாடியில் வந்து தோட்டம் வச்சுருக்கீங்க, நீங்கள் தரையிலேருந்து ஒரு சம்பு மூலமாக சம்பிலேருந்து மோட்டர் வைக்கிறீங்கன்னா இந்த சொலினாய்டு வால்வு தேவைப்படாது. அப்போ வந்து இந்த சொலினாய்டு வால்வு ஹெல்மெட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கிராவிட்டி ஃபீல்டில் தண்ணி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் இந்த சொலினாய்டு வால்வு போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் அசம்பிள் பண்ணி முடிச்ச உடனே இந்த யூனியன் வந்து நம்ம எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த யூனியன் வந்து எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த திசையில் வேணாலும் நம்ம ஈஸியாக திருப்பிக்கலாம். இந்த கிட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டுமே நம்ம யூனியன் மூலமாக தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த யூனியன் பயன்படுத்தும்போது நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த யூனியனில் உள்ளார வந்து ஒரு ரப்பர் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் எடுத்து இப்படி வச்சுட்டு இதை வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த ஃபீமேல் பீஸை டைட் பண்ணிங்கன்னா அப்படியே ஈஸியாக டைட் ஆயிரும். ஜஸ்ட்டு கையில் டைட் பண்ணால் போதும். இதுக்கு டூல்ஸ் எல்லாம் எதுவுமே தேவைப்படாது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த திசையில் வேணாலும் திருப்புறதுக்கும் வசதியாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பயன்படுத்தும் போது இதை இந்த திசையில் வச்சுக்கலாம், மாற்றி திசையில் வச்சுக்கலாம். ஆனால் இதுக்கு பதிலாக நீங்கள் நார்மலாக ஃபிட்டிங்ஸ் பயன்படுத்தும் போது எந்த திசையில் வேணாலும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் யூனியன் பயன்படுத்துறதால இப்படியும் வச்சுக்கலாம், வேணும்னா இப்படி இந்த மாதிரி வச்சு டைட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வச்சு டைட் பண்ண முடியும், எந்த ஷேப்பில் வேணாலும் மாற்றிக்க முடியும். அதுக்காக தான் இந்த யூனியன் பயன்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி ஈஸியாக கையிலே ரிமூவ் பண்ணிக்க முடியும், கையிலே வந்து டைட் பண்ணிக்க முடியும். இதுக்கு தனியாக டூல்ஸ்லாம் தேவைப்படாது. அவ்வளோதான், பாருங்கள், டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மோட்டாரும் சொலினாய்டு வால்வும் ஃபிட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் நம்ம இன்னும் நிறைய ஃபிட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் வெயிட்டுக்கு கீழே சாஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக ஜஸ்ட் இங்கே ஒரு கயிறு போட்டு கட்டியிருக்கேன். நீங்கள் இந்த வாங்கி இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா இப்போ மோட்டார் எங்கே வைக்கணும் அது தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வாலில் வச்சா ஒரு 4 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை தனியாக நீங்கள் வந்து வால் மவுண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனியாக ஹார்ட்வேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டு கிடைக்குது, அது வாங்கியும் நீங்கள் ஈஸியாக அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மோட்டாரும் சொலினாய்டு வால்வும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டரும் வென்ச்சுரி சிஸ்டமும். இந்த ஃபில்டர் எதுக்கு அப்படின்னா, நம்ம நீர்ப்பாசனம் பண்ணும்போது இதில் ஏதாச்சும் டஸ்ட்டு அப்போ அடைச்சிதுன்னா அது போயிட்டு நம்ம ட்ரிப்பில் வந்து மாட்டிக்கும். சின்ன சின்ன டஸ்ட்டு போனால் கூட அந்த ட்ரிப்பில் வந்து அடைச்சிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் கழட்டி க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த ஃபில்டர் பயன்படுத்துகிறோம். எப்போவுமே வந்து ஒரு ட்ரிப் கிட் பயன்படுத்தினா கண்டிப்பாக ஃபில்டர் பயன்படுத்துங்க. அதே மாதிரி வென்ச்சுரி சிஸ்டம் இருக்குது. இந்த வென்ச்சுரி சிஸ்டம் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு திரவ உரத்தை தண்ணியில் கலந்து கொடுக்கணுன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் போயிட்டு கலந்து கொடுத்துட்டு தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு பக்கெட்டில் கொண்டு வந்து வச்சிட்டிங்கன்னா அதுவே வந்து நம்ம 10:1 அப்படிங்கிற விகிதத்தில் கலந்து எடுத்துக்கும். அதுக்காக தான் வென்ச்சுரி சிஸ்டம் ஃபில்டரை வந்து கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் தான் பயன்படுத்திருக்கோம். யூனியன்றதால ஜஸ்ட்டு பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சது. அடுத்ததாக வந்து இந்த வென்ச்சுரி சிஸ்டத்தை நம்ம ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு கீழே இங்கே ஒரு பால் வால்வும் இருக்குது. நம்ம இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வென்ச்சுரி சிஸ்டத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் இருக்கும். இந்த ஃபில்டர் எதுக்குன்னா, நம்ம திரவ உரங்கள் வைக்கும்போது அந்த திரவ உரத்துலையும் ஏதாச்சும் கசடுகள் இருந்தால் அதை போய் அடைச்சிக்க கூடாதுன்றதுக்காக தான் இதுலேயும் ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம இதை வந்து கீழே வந்து அசம்பிள் பண்ண வேண்டியது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து ரப்பர் வாஷர் இருக்கும். அதனால் நீங்கள் டூல்ஸ்லாம் பயன்படுத்தி டைட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் கையில் டைட் பண்ணாலே போதும், எதுவும் லீக்கேஜ்லாம் ஆகாது. மற்றபடி இந்த ஃபிட்டிங் எல்லாமே பக்காவாக வந்து எங்கெங்கெல்லாம் ஒட்டணுமோ கரெக்டாக ஒட்டி வச்சுருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 4வது பார்ட்டு நீர் பாசனம் பண்ணுறதுக்கான ஓஸை நம்ம இங்கே கனெக்ட் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கொடுத்துருந்தது மொத்தம் 4 பார்ட்டு. ஒன்று வந்து மோட்டார், 2வது வந்து பார்த்திங்கன்னா சொலினாய்டு வால்வு, 3வது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டரும் வென்ச்சுரியும் சேர்ந்து ஒரு பார்ட்டு, 4வது பார்ட்டு இதை வந்து தனித்தனி வால்வுக்கு கொடுத்து நம்ம கொண்டு போய் செடிகளுக்கு சேர்க்கறதுக்கான வால்வு. இது 4மே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அசம்பிள் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ ஈவினிங்கே எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இருந்தாலும் வீடியோ கொஞ்சம் பெருசாக போனதால் டைமிங் அதிகமாக எடுத்துட்டதால் கிட்டத்தட்ட இருட்ட ஆரம்பித்தாச்சு. இருட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் லைட் போட தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி லைட்டு வெளிச்சத்தில் வீடியோ எடுக்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக கவர் ஆகாது. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக காமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இப்போ இந்த மோட்டாரில் என்னென்ன பார்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் 1 இன்ச் MTA யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல 1 இன்ச் T ஜாயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை போக மீதி இருக்கிறது எல்லாமே 3/4 இன்ச் தான் பயன்படுத்திருக்கேன். நம்ம ஒரு டெரஸ் கார்டன் பண்ணுறதால டெரஸ் கார்டனுக்கு 3/4 இன்ச்சே போதும் அப்படின்றதால இது மாதிரி பயன்படுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபிட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சில் தான் ஈஸியாக கிடைக்குது. அதனால தான் 3/4 இன்ச்சே மேக்ஸிமம் பயன்படுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 இன்ச்லேருந்து 3/4 இன்ச்சாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துலையும் 1க்கு 3/4 புஷ் யூஸ் பண்ணியிருக்கேன்.
புஷ் யூஸ் பண்ணி மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வால்வு கொடுத்துருப்பேன். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணுறதுல இந்த மோட்டாரில் அவுட்புட்லேருந்து தான் தனியாக எடுத்து கொடுப்பாங்க, இன்புட்டுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. நம்ம இந்த இடத்துல அடிஷ்னலாக ஒரு பைபாஸ் வால்வு வச்சுருக்கோம். நம்ம மாடி தோட்டத்தில் இந்த மோட்டாருக்கு இந்த பைபாஸ் வால்வு வச்சுருக்கதான் ஹைலைட்டு. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு ட்ரிப் இரிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 100 செடிக்கு பண்ணுறோம். 100 செடிக்கு பண்ணும்போது ஃபுல் ப்ரெஷர் தேவைப்படும். அதே நம்ம ஒரு 50 தொட்டி குறைச்சிட்டோம், 50 தொட்டி தான் இப்போ நீர்ப்பாசனம் பண்ணிட்டு இருக்கோம் போது அந்த 50 தொட்டிக்கு போகிற தண்ணியை நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா மீதி இருக்க 50 தொட்டியில் செடி தண்ணி போகும்போது பயங்கர ப்ரெஷராக போகும். அது மாதிரி ப்ரெஷர் அதிகமாக போகும்போது நம்ம ட்ரிப் இரிகேஷன் கனெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் புஷ் டைப் தான் அப்படின்றதால அதெல்லாமே வந்து பிச்சுட்டு வந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம தொட்டிகளோட எண்ணிக்கையை குறைக்கும் போது இந்த பைபாஸ் வால்வு பயன்படுத்தி நம்ம ப்ரெஷரை குறைச்சிக்க முடியும். அப்படி என்ன இந்த பைபாஸ் வால்வு பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து இந்த பக்கம் இன்புட்டில் எடுத்து அவுட்புட்டில் கொடுக்குது. அப்போது நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 பார் ப்ரெஷர் போகுது அப்படின்னு வச்சுங்களேன். அதை வந்து நம்ம இந்த வால்வு ஓப்பன் பண்ணி விட்டோம்னா மொத்த ப்ரெஷரும் ரிட்டர்ன் வந்து திருப்பி இந்த இன்புட்லேயே எடுத்து மறுபடியும் அது கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம எவ்வளோ வேணுமோ அது தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ணுறதை பற்றி நான் இப்போ இந்த ஓஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை உங்களுக்கு டெமோவாக பண்ணி காமிக்கிறேன். வேணுங்கிற ப்ரெஷரை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த லிவர் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே 2 யூனியன் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நம்ம இங்கே ஒரே யூனியன் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த யூனியன் எதுக்கு கொடுத்துருக்கேன்னா, நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் இந்த பொசிஷனில் இருக்குது, பைப் வேணும் இப்படி போகுது. ஒருவேளை எனக்கு இந்த பக்கம் டைரக்ஷனில் வேணும், மோட்டார் இப்படி வைக்கணும்னா அப்போ நம்ம ஃபிட்டிங்லாம் ஒட்டினதுக்கப்புறம் அதை திருப்ப முடியாது. அதனால தான் யூனியன் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் யூனியனை கழட்டிட்டு மோட்டார் டைரக்ஷன் நீங்கள் வேணும்னா திருப்பிக்க முடியும், எந்த பக்கம் வேணாலும் திருப்பிக்க முடியும். அதுக்காக தான் இந்த யூனியன் வந்து இங்கே ஒன்று அடிஷனலாக கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் வீட்டில் நீங்களே இந்த பிளம்பிங் ஒர்க்லாம் பண்ணுவீங்கன்னா யூனியன்லாம் பயன்படுத்தாமல் டேரெக்டாக பேஸ்ட் போட்டு ஒட்டிக்கலாம். ஆனால் இது ஒரு டிஏவி கிட்டாக பண்ணுன்றதுக்காக தான் நிறைய இடத்துல யூனியன் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஒரு சொலினாய்டு வால்வு இருக்குது. இந்த சொலினாய்டு வால்வு எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம இந்த டேங்க்லேருந்து தண்ணி வந்து இந்த மோட்டார் வழியாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து மோட்டார் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே தண்ணி இருக்கு இல்லைங்களா, அது கிராவிட்டி ஃபீல்டில் அப்படியே தண்ணி போயிட்டே இருக்கும். அப்போ மோட்டார் ஆஃப் ஆனதுக்கப்புறம் இந்த சொலினாய்டு வால்வு என்ன பண்ணுவோம்னா, மோட்டாரோட சேர்த்து இதுவும் கனெக்ஷன் கொடுத்துருக்கதால இந்த சொலினாய்டு வால்வு தண்ணியை ஆஃப் பண்ணி வச்சிரும். அப்போது இந்த டேங்க்லேருந்து நீங்கள் மோட்டார் வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா மட்டும் தான் சொலினாய்டு வால்வு வேணும். ஒருவேளை நீங்கள் ஓப்பன் வெல்ல இருந்தோ இந்த மாதிரி மோட்டர் வச்சு கொடுக்குறீங்கன்னா அங்கே அந்த சொலினாய்டு வால்வு தேவையில்லை. டேரெக்டாக நீங்கள் மோட்டர்லேருந்து கனெக்ஷன் கொடுத்து மேலே பைப் லைன் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 பக்கமும் யூனியன் கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் பயன்படுத்தலாம், இல்லைன்னா இதை ஹெல்மெட் பண்ணிக்கலான்றதுக்காக. ஒருவேளை இப்போது இந்த இடத்துல இருக்க சொலினாய்டு வால்வு உங்களுக்கு தேவையில்லைன்னா இதை பாருங்கள், இந்த யூனியனை கழட்டிட்டு இந்த யூனியனும் கழட்டிட்டு இதை தனியாக எடுத்துடலாம். இந்த மோட்டரை கொண்டு போயிட்டு இந்த யூனியனோட நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா எப்படி ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத? இதே மாதிரி தான் நமக்கு வெஞ்சுரி வேணாம் அப்படின்னாலும் டேரெக்டாக அதை கொண்டு வந்து இங்கே ஃபிட் பண்ண முடியும். சரி, இதெல்லாம் நம்ம ஈஸியாக அப்படி கையில் கழட்டி மாட்டும் போது உங்களுக்கு மறுபடியும் லீக்கேஜ் இருக்காதா அப்படின்னு கேட்டால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யூனியனில் உள்ளார ஒரு ரப்பர் இருக்கும். அந்த ரப்பர் வந்து டைட்டாக பிடிச்சிக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு கையில் டைட் பண்ணாலே போதும், தண்ணி லீக் எதுவும் ஆகாது. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 யூனியன் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யூனியனுக்கு தேவையான எம்டிஏ எஃப்டிஏ எல்லாம் இதில் பயன்படுத்திருக்கோம். இது எல்லாமே வந்து என்னென்ன பயன்படுத்திருக்கோன்றது லிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிட்டில் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர். இப்போ நம்ம இங்கே மோட்டர்லேருந்து கொடுக்குற தண்ணி ஏதாவது அடைப்பு இருந்ததுன்னா அந்த கசடுகள்லாம் என்ன ஆகும்னா இந்த ஃபில்டரில் ஸ்டோர் ஆகும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது போயிட்டு இது உள்ளார வந்து அதுக்கப்புறம் இந்த ஜல்லடை வழியாக தண்ணி வெளியே வந்தால் மேலே போகும். நீங்கள் இதில் ஏதாவது கசடுகள் இருந்தால் உள்ளாரே அடைச்சிக்கும். நீங்கள் இதை கழட்டியே க்ளீன் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இது அடிக்கடி கழட்டுற கஷ்டமாக இருக்குன்னா பாருங்கள், இங்கே ஒரு மூடி மாதிரி இருக்கும். இதை கழட்டி விட்டு மோட்டர் போட்டாலும் தண்ணி இது வழியாக தெரிச்சு நமக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த கசடுகள்லாம் வெளியேற்றிடும். மறுபடியும் இந்த மூடியை போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் நார்மலாக க்ளீன் பண்ணணும்னா இந்த மூடி வழியாக க்ளீன் பண்ணலாம். இல்லை நல்லா டீப் க்ளீனிங் பண்ணணும், நிறைய அடைச்சிருச்சு அப்படின்னா இதை மாதிரி கழட்டி இதை பூரா வாஷ் பண்ணி போடணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஃபில்டர் கம்பல்சரி பயன்படுத்தணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் வெஞ்சூர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெஞ்சூர் சிஸ்டம் என்ன பண்ணணும்னா, இப்போது இதுதான் நமக்கு திரவ உரம் அப்படின்னு வச்சிங்களேன். இந்த திரவ உரத்தை நம்ம தண்ணியில் கலந்து செடிக்கு ஊற்றுறதுக்கு நமக்கு டைம் அதிகமாக எடுக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம இப்போ உங்களுக்கு சும்மா ஜஸ்ட் இங்கே வைக்கிறதுக்கு வசதியாக இருக்குன்றதுக்காக ஒரு பாட்டில் வச்சு காமிச்சிருக்கேன். இதை நம்ம ஒரு பக்கெட்டில் ஊற்றி வச்சிட்டோம்னா என்ன பண்ணோம்னா, இங்கேருந்து மோட்டர் தண்ணி போகும்போது இந்த வால்வு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தண்ணி மட்டும் போகணும் அப்படின்னா இந்த வால்வு ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை எங்களுக்கு வந்து இந்த தண்ணி நேராக போக தேவையில்லை, எங்களுக்கு வந்து இந்த திரவ உரத்தையும் எடுத்துகிட்டு போகணும்னா இந்த வால்வை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த வால்வை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி இந்த பக்கம் போகாமல் இதில் பிரிஞ்சு இந்த பக்கம் போகும். அதில் என்ன ஆகும்னா இந்த வெஞ்சுரி வழியாக போயிட்டு ப்ரெஷரை கிரியேட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய தண்ணியை சேர்த்து இழுத்துட்டு இந்த பக்கம் போய் இதில் கொடுக்கும். அப்படி இல்லை எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஞ்சுரி சிஸ்டத்தில் நம்ம திரவ உரம் தர தேவையில்லை, வெறும் தண்ணி பாசம் மட்டும் போதும் அப்படின் போது டேரெக்டாக இந்த வால்வை இங்கே ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வால்வை திறந்து விட்டுடலாம். இதுக்காக தான் இந்த பைபாஸ் வால்வு கொடுத்துருக்கோம். அடுத்தா பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு யூனியன் கொடுத்துருக்கோம். இந்த யூனியன் எதுக்கு அப்படின்றது உங்களுக்கு காமிச்சிடறேன். இப்போ பாருங்கள், இதை நம்ம கழட்டினோம்னா
இப்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் தேவையில்லை, வென்ச்சுரி தேவையில்லை, சொல்நாடு வால்வு தேவையில்லை. டேரெக்டாக மோட்டர் வந்து கொடுத்தா போதுன்னா டேரெக்டாக இதை எடுத்துன்னு போய் அந்த மோட்டர்கிட்ட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எல்லாமே யூனிவர்சலாக ஃபிட் ஆகிற மாதிரி தான் கரெக்டாக பிளான் பண்ணி இதை டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் வந்து நம்ம ஓஸ் கொடுத்துருக்கோம், இன்னொரு லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இரிகேஷனுக்கு தேவையான தண்ணி போகுது. அடுத்ததாக இந்த கிட்டில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக நீர்ப்பாசனம் பண்ணுறது மட்டும் தான் இந்த பம்பு பயன்படுத்துவோம். ஆனால் பூச்சி விரட்டிகள் தெளிக்கிறதுக்கு இது வரைக்கும் பயன்படுத்துறதில்லை. இப்போ தான் முதல் தடவை ட்ரை பண்ணுறோம். எப்படின்னா இந்த 3/4 இன்ச்சிலேருந்து டேரெக்டாக 6 mm ஒரு அடாப்டர் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நம்ம ஏற்கனவே நம்ம பயன்படுத்துகிற மாதிரி ஆரோ ஓஸும் ஒரு நாசில் மட்டும் இருந்தால் போதும். இதில் வந்து போயிட்டு இன்சர்ட் பண்ணி நம்ம தேவையான ஸ்ப்ரே பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டாரில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு இப்போ டெமோவும் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போது இந்த ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்டில் வராது. இது நம்ம தான் தனியாக ஹார்ட்வேர்ஸ் எங்கேயா வாங்கிக்கணும். என்ன ரீசன்னா, நீங்கள் எந்தெந்த இடத்துல பயன்படுத்த போகிறீங்கன்றது தெரியாது. அதனால தான் இந்த இன்புட் ஓஸ் மட்டும் கொடுக்கல. ஜஸ்ட் நீங்கள் இதில் இருந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம டேங்க் யூஸ் பண்ணுறோம்னா டேரெக்டாக இங்கேருந்து ஒரு ஓஸ் எடுத்து இதில் கொடுத்துக்கலாம். அல்லது ஒரு சம்பில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி லென்த் ஓஸ் எடுத்து உள்ளார போட்டுக்கலாம். சம்பில் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபுட்பால் இருக்கும். அந்த ஃபுட்பால் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இங்கே வந்து டேங்க்கில் தான் யூஸ் பண்ணுறதால நம்ம ஃபுட்பால் எதுவும் பயன்படுத்த தேவையில்லை. ஜஸ்ட் இதில் ஓஸை இன்சர்ட் பண்ணுறேன். இங்கே இன்சர்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் லீக் இல்லாமல் கனெக்ட் பண்ணணும். சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு டெமோ காமிக்கிறதால அப்படியே சும்மா ஜஸ்ட் புஷ் பண்ணி விட்றேன். நீங்கள் ஃபிட் பண்ணும்போது இதுக்கெல்லாம் பேஸ்ட் போட்டு அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கு எதுவுமே நீங்கள் பேஸ்ட் போட தேவையில்லை. ஜஸ்ட் இங்கே மட்டும் நீங்கள் பேஸ்ட் போட்டு அப்ளை பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வால்வில் தண்ணி திறந்து விட்றேன். இப்போ தண்ணி திறந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளக் இருக்கு இல்லைங்களா, ஜஸ்ட் இதை எடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் மோட்டர் ஆன் பண்ணியாச்சு. தண்ணி இதுலேயும் வந்துட்டு இருக்கு பாருங்கள். இந்த ட்ரிப் ஹோஸ்லேயும் வந்துட்டு இருக்கு. பயங்கர ப்ரெஷரில் வந்துட்டு இருக்கு. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் பாருங்கள் இங்கே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறேன் பாருங்கள். இந்த வால்வில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் குறையுது பார்த்தீங்களா. ஸோ இதுக்காக தான் இந்த பைபாஸ் வால்வ் வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வால்வும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதை நம்ம ஒரு ஸ்ப்ரேயராக பயன்படுத்த போகிறோம். இப்போ அங்கே வால்வு ப்ரெஷர் வேணான்ற ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் பாருங்கள். நம்ம அங்கே எந்த அளவுக்கு ப்ரெஷர் டெவலப் பண்ணுறோமோ அது எல்லாமே இங்கே வரும். நம்ம முதல் முறையாக இந்த மாதிரி ஆஃப் ஹெச்பி மோட்டாரில் ஒரு ஸ்ப்ரேயர் ரெடி பண்ணியிருக்கோம். இனிமேல் நம்ம இந்த மாதிரி தோட்டத்துக்கு பூச்சி விரட்டிகள் பயன்படுத்துறதுக்கு கூட ஸ்ப்ரேயர் வாங்க தேவையில்லை. இந்த ஆஃப் ஹெச்பி மோட்டாரை வச்சே நம்ம ஸ்ப்ரேயராக பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த பம்பை வச்சு நம்ம மாடி தோட்டத்துக்கு தேவையான மிஸ்ட் சிஸ்டத்தையும் நம்ம ஏற்படுத்திக்க முடியும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா வால்வுமே ஆஃபில் இருக்குது. உதாரணத்துக்கு நமக்கு வந்து நம்ம செடிக்கு ஓஸ் மூலமாக நீர்ப்பாசனம் பண்ணணும்னா இந்த வால்வு ஆன் பண்ணி நம்ம நீர்ப்பாசனம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ரிப் லைனுக்கு தண்ணி போகணும் அப்படின்னா இந்த வால்வு ஆன் பண்ணி விட்டு நம்ம ட்ரிப் இரிகேஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம பூச்சி விரட்டிகள் ஏதாவது பயன்படுத்தணும் அல்லது பயிர்வீக்கில் ஏதாவது செடி மேலே தெளிச்சு விடணும்னா இந்த ஸ்ப்ரேயர் பயன்படுத்துறதுக்கு இந்த வால்வை திறந்து ஸ்ப்ரேயராக பயன்படுத்திக்கலாம். ஓஸ் மூலமாக நீர்ப்பாசனம் பண்ணுறதுக்கும் ட்ரிப் இரிகேஷன் பண்ணுறதுக்கும் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் 3 வால்வு கொடுத்துருக்கோம். ஒருவேளை நீங்கள் மிஸ்ட் சிஸ்டம் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா அவங்ககிட்ட பேசி 4 வால்வாக நீங்கள் கேட்டு கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வெளியூர் போகிறீங்க, அந்த மாதிரி நேரத்தில் வந்து ட்ரிப் இரிகேஷன் மூலமாக நம்ம செடிகளுக்கு நீர்ப்பாசனம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 3 வால்வில் 3ல் இந்த 2 க்ளோஸ் பண்ணிவிட்டு ட்ரிப் இரிகேஷன் வால்வு மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து வைஃபைல ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ரிப் ஹோஸ் மூலமாக தண்ணி போவோம். ஆனால் நீங்கள் மறந்தும் கூட மற்ற வால்வு எதுவும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிடக்கூடாது. உங்களுக்கு ட்ரிப்பு தான் போகணும்னா இந்த வால்வு மட்டும் தான் ஓப்பன் பண்ணிக்கணும். மீதி 2 வால்வும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போகணும். வால்வோட ஃபங்க்ஷன் எல்லாமே பார்த்தீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய வென்ச்சுரியோட ஃபங்க்ஷனை பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இங்கே வந்து இந்த வென்ச்சுரி இங்கே சின்ன கேனில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். மோட்டார் ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப்பில் வந்து தண்ணி போயிட்டுருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் ஆன் பண்ணும்போது இதில் இருந்து தண்ணியை சக் பண்ணி எடுக்கும். நான் பார்த்தீங்கன்னா இந்த வால்வு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணாலும் தண்ணி இருக்காது. ஏன்னா இங்கே நமக்கு ஓப்பனில் இருக்கிறதால இந்த வென்ச்சுரி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தும் போது கண்டிப்பாக ப்ரெஷர் வேணும். ப்ரெஷர் இல்லைன்னா தண்ணியை அந்த சக் பண்ணி எடுக்காது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் பயன்படுத்தினா மட்டும் தான் நாங்கள் வென்ச்சுரி சிஸ்டம் பயன்படுத்த முடியும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த வால்வு ஓப்பன் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் தண்ணி எடுக்கலை. ஏன்னா ப்ரெஷர் வந்து இந்த பக்கம் டைரெக்டாக போயிட்டுருக்கு. இப்போ இந்த வால்வை நான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இதுலேருந்து சக் பண்ணி எடுக்கும். இதை க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த தண்ணி ஸ்டாப் ஆகிட்டு இது வழியாக ப்ரெஷர் டெவலப் ஆகும். அப்போ வந்து இந்த நம்ம வென்ச்சுரியில் என்ன திரவ உரம் வச்சுருக்கோமோ அதை அப்படியே அதை எடுத்து தண்ணீரோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஜஸ்ட் நான் இப்போ பாருங்கள் இந்த வால்வை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணும்போது இதுலேருந்து தண்ணி எடுக்க ஆரம்பிக்கும். அது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், இந்த ஓஸ் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்லாம் தெரியுது பாருங்கள். தண்ணி வந்து இழுக்கலை, இங்கே தான் நிற்குது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணும்போது தண்ணி இருக்கும் பாருங்கள். தெரியுதுங்களா? பாருங்கள், இழுக்குதா? இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு ப்ரெஷர் வந்த உடனே அது எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ப்ரெஷர் ஃபுல்லாக கொடுத்த உடனே எங்கே பாருங்கள் தண்ணி எப்படி உறிஞ்சு எடுக்குது பாருங்கள். இப்போ இது உறிஞ்சின தண்ணியை அவ்வளோதான், இருந்த தண்ணியை கொஞ்ச நேரத்தில் உறிஞ்சு எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ நம்ம இது வந்து ஒரு பக்கெட்டில் கூட நம்ம கொடுக்கலாம். நான் உங்களுக்கு வந்து சும்மா ஜஸ்ட்டு ஒரு சின்ன பாட்டிலில் டெமோ பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தேன்.
ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டேங்க்லேருந்து கனெக்ஷன் கொடுத்துருந்தோம். ஒருவேளை இப்போ டேங்க் இல்லை, எங்கள் வீட்டில் கிணறு இருக்குது அல்லது சம்ப் இருக்குது, சம்ப்லேருந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபுட்பால் வாங்கணும். வாங்கிட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபுட்பாலை தண்ணியில் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிணத்துலேருந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி இங்கே இதை பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர் ஆன் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம செடி நீர்ப்பாசனம் பண்ண முடியும். இப்போ பாருங்க எவ்வளோ பயங்கர ப்ரெஷர் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாசிலையும் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இப்படி திருவினோம்னா ஸ்ட்ரைட்டாக வரும். அதே நீங்கள் இப்படி திருவினோம்னா செடி மேலே நீங்கள் தெளிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்க, இப்போ இந்த கிட்டு எப்படிலாம் வந்து அசம்பிள் பண்ணியிருக்கோம், அது எப்படிலாம் வேலை செய்யுது அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்கேன். நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய ட்ரிப்ரிகேஷன் சிஸ்டம், மிஸ்ட் சிஸ்டம், வாட்டரிங் சிஸ்டம், ஸ்ப்ரே சிஸ்டம் எல்லாத்தையுமே ஒன்றா கம்பைன் பண்ணி ஒரு கிட்டு உருவாக்கியிருக்கேன். இந்த கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது தேவைப்படுது அப்படின்றத நீங்களே ஈஸியாக சூஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்களே பயன்படுத்துகிற மாதிரி, நீங்களே அசம்பிள் பண்ணுற மாதிரி DIY ப்ராஜெக்டாக தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கேட்குறீங்க, எங்கள் தோட்டத்துக்கு வந்து இதே மாதிரி ட்ரிப்ரிகேஷன் சிஸ்டம், நீர்ப்பாசனம் தேவையான சிஸ்டம், ஸ்ப்ரே சிஸ்டம்லாம் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு என்னால் உங்கள் மாடி தோட்டத்துக்கு வந்து இது மாதிரி சிஸ்டத்தை உருவாக்கி தர முடியல அப்படின்னாலும் இதை ஒரு DIY கிட்டாக உருவாக்கி நீங்களே ஈஸியாக செஞ்சுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த கிட்ட உருவாக்கியிருக்கேன். எப்படி நம்ம சேனலில் இந்த ஸ்டாண்டு ட்ராலி எல்லாம் வந்து நம்ம நீங்களே DIY ப்ராஜெக்ட் மாதிரி நீங்களே செய்ய முடியுமோ அதே மாதிரி இந்த ஆட்டோமேட்டிக் வாட்டரிங் சிஸ்டத்தையும் உங்களால் ஈஸியாக உருவாக்க முடியும். இந்த சிஸ்டத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் பதில் கொடுக்குறேன். அப்படி இல்லை இந்த சிஸ்டத்தை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னா அதுக்கான ஆலோசனையும் கொடுங்க. இன்னும் மேம்படுத்துறதுக்கான முயற்சிகள் நம்ம ஈடுபடலாம். செலவை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் தனித்தனி ஜோன் வைஸாக பிரிக்காம ஒரே ஜோனாக பண்ணியிருக்கோம். ஒருவேளை நீங்கள் 2-3 ஜோனாக பிரிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இன்னும் அட்வான்ஸ்டு வைஃபை சிஸ்டம்னா நிறைய இருக்குது. அதை பற்றியும் நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்ட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.